சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. கருத்து கணிப்பு முடிவுகளின்படி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களை கைப்பற்ற பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களான மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்த சூழலில் எக்ஸிட் போல் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற சூழலில் வரும் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிற சூழலில் தற்பொழுது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. சில தனியார் நிறுவனங்களும் ஊடக நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை எடுத்திருக்கிற சூழலில் அந்த முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகின்றன. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆகிய இரு கூட்டணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சூழலில் இன்று ஒரே கட்டமாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. குறைந்தபட்ச வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்றிருக்கிறது. 54% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜார்க்கண்டில் 60%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு பதிவானால் அது ஆளும் அரசுக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் வல்லுநர்களால் கூறப்பட்ட சூழலில் மகாராஷ்டிராவில் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைந்திருக்கிறார். மரியரீகன், 2 மாநிலங்களை பொறுத்த முதலில் மகாராஷ்டிரா பத்தி சொல்லுங்க. எந்தெந்த நிறுவனங்கள் என்ன மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றன சொல்லுங்க. மோகன், தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களை கைப்பற்றக்கூடிய முயற்சியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணியை தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களும் களத்திற்கே சென்று மக்களிடம் நேரடியாக வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 அம்சங்கள் முக்கியமான விஷயத்தமாக பேசப்பட்டிருந்தன. ஒன்று, மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இடஒதுக்கீடு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்தது. அதே போன்று இந்த 2 மாநிலங்களினுடைய வாக்குகளை கவருவதற்காக காங்கிரஸ் கட்சியானது சாதிவாரி கணக்கெடுப்பு முறை குறித்தான விஷயங்களை தேர்தலில் மையமாக வைத்து பேசியிருந்தன. தற்பொழுது இதனுடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய முறையினுடைய விவகாரங்களுக்கு மக்களிடமிருந்து என்ன பதில் கிடைத்திருக்கிறது என்பது பற்றி தான் நாம் தற்பொழுது பேச இருக்கின்றோம். எக்ஸிட்
போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு முக்கிய முன்னணி நிறுவனங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்கும்போது முன்னால் கடந்த 2019 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது கருத்து கணிப்பு அப்படியே பலித்ததா என்று இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 2 கட்டமாக நடைபெற்று முடிந்தது. கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளிலும் 2ஆம் கட்டமாக 20ஆம் தேதியும் நடைபெற்றன. தேர்தல் பதிவான வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியாகி இருந்தன. தற்போது அவை வெளியாகி இருக்கின்றன. ஜார்க்கண்டில் தற்போது ஹேமந்த் சோரன் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தது பற்றி இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதனை ஒட்டித்தான் தற்போது 2024 சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 மாநிலங்களினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 20 என 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டிருந்தன. 2019 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய மூலங்களினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்தியா டுடே மை ஆக்சிஸினுடைய கருத்து கணிப்பில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 43 இடங்களும் பாஜக 27 இடங்கள் என்று கணித்து வெளியாகின்றன. தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய ரிபப்ளிக்கினுடைய அந்த கருத்து கணிப்பின்படி மகாயுத்தி என்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு 137 இடங்களிலிருந்து 157 இடங்கள் வரையும், மகாவிகாஸ் கூட்டணி அதாவது காங்கிரஸ் தலைமையில் அங்கம் வகிக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா அணி ஆகியவை அடங்கிய அந்த மகாவிகாஸ் கூட்டணிக்கு 126 146 வரையிலான இடங்கள் கிடைக்கும் என்றும், இதே போன்று பிற கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு 2 8 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலினுடைய வாக்குப்பதிவு நிலவரங்களை எடுத்து பார்க்கும்பொழுது அதில் முக்கியமான சில அம்சங்களையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே தேர்தலை பொறுத்தவரை எழுதப்படாத விதி என்பது கடந்த தேர்தல்களோடு இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை அதிகமாக நடக்கும் பொழுது அது ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது வெளியே வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எனவே ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் பதிவாகும் பட்சத்தில் அது ஆளுங்கட்சிக்கு பின்னடைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகளில் அதிக அளவு வாக்குப்பதிவாக இருக்கிறது கடந்த தேர்தலில் என்றால் அது பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய அந்த அணியானது ஜார்க்கண்டில் தற்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், ஜார்க்கண்டில் ஒருவேளை அதிக அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்றால் அது ஹேமந்த் சோரன் தலைமையிலான அந்த அணிக்கு பின்னடைவாக அமையும் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது நிலவரப்படி இந்த 2 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்க்கின்ற போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட தற்பொழுது குறைந்த அளவிலான வாக்குகள் தான் தற்பொழுது பதிவாகி இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்கின்றோம். இதுவே ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்த ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவு பின்னடைவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மகாராஷ்டிராவினுடைய தேசியவாத அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அதே மாதிரி பாஜக தலைமையிலான அந்த மகாயுத்தி கூட்டணியினுடைய தரப்பு தான் அதிக அளவு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ரிபப்ளிக் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மகாயுத்தி பாஜக தலைமையிலான இந்த மகாயுத்தி அணிக்கு 137 157 வரையிலான இடங்கள் கிடைக்கும் என்றும், இதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாவிகாஸ் கூட்டணிக்கு 126 146 வரையிலான இடங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போன்று பாஜக தலைமையிலான இந்த மகாயுத்தி அணிக்கு 150 110 வரை இருக்கும் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு 110 130 வரையிலான இடங்கள் இருக்கும் என்றும் மேட்ரிக்ஸினுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதனுடைய விவரங்களை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் நாம் பார்க்கின்ற போது இந்த 2 மாநிலங்களினுடைய தேர்தல் முடிவுகள் என்பது இந்தியாவை தற்போது உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த
2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை இழந்திருக்கக்கூடிய நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை கைப்பற்றக்கூடிய முனைப்பில் இந்த 2 மாநிலங்களிலும் பாஜக கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிருக்கிறது. இந்த 2 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால் இங்கு அவர்களுடைய பார்வை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய நிலவரப்படி மகாராஷ்டிராவினுடைய ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்குகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒளி தொகுதியில் 47.5% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. அதேபோல் செம்பூர் பகுதியில் 52.07%, அதாரி கிழக்கு பகுதியில் 54.71%, சட்கோபர் மேற்கு தொகுதியில் 56.36%, இதேபாரி சட்கோபர் கிழக்கு தொகுதியில் 51.67%, வல்தேரி கிழக்கில் 49.51%, அமராவதியில் 50.32% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. இது கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடும்பொழுது குறைந்த அளவிலான வாக்குகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதனால் இங்கே கூட்டணியை கைப்பற்றக்கூடிய முயற்சியில் அவர்கள் தீவிரமாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் தற்பொழுது இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மோகன், மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வெளியாக இருக்கும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மரியரை.